நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான முதல் ஐபிஎல் போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெற்று இருக்காங்க. டாஸ் ஜெயிச்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி கேப்டன் ரஜத் பட்டிதார் பவுலிங்கை தேர்வு செஞ்சாரு. முதல்ல பேட்டிங்க்கு வந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்து இருந்துச்சு. ஓபனர் குவிண்டன் டிகாக் 4 ரன்கள்ல அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. ஒன் டவுன்ல களமிறங்கின கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட கேப்டன் அஜிங்கிய ரஹானே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. மற்றொரு ஓபனரான சுனில் நரைன் ரஹானே கூட சேர்ந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட பவுலர்ஸை வெளுத்து வாங்கிட்டாரு. அஜிங்கிய ரஹானே 31 பந்துகள்ல 56 ரன்கள் எடுத்து அவுட் ஆகிட்டாரு. சுனில் நரைன் 26 பந்துகள்ல 44 ரன்கள் எடுத்து அவரும் அவுட் ஆகிட்டாரு. அடுத்து வந்த பிளேயர்ஸ் யாரும் பெரிய அளவுல ரன்களை சேர்க்காத காரணத்தினால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 8 விக்கெட்களை இழந்து 174 ரன்களை எடுத்தாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக குருணால் பாண்டியா 3 விக்கெட்களையும் ஜோஸ் ஹேசல்வுட் 2 விக்கெட்களையும் கைப்பற்றி இருந்தாங்க. 175 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கின ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு சூப்பரான தொடக்கம் கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஓபனர்ஸ் பில் சால்ட் மற்றும் விராட் கோலி 2 பேரும் முதல் விக்கெட்டுக்கு 100 ரன்கள் வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு கொடுத்தாங்க. பில் சால்ட் 31 பந்துகள்ல 56 ரன்கள் எடுத்து அவுட் ஆகிட்டாரு. 2 டவுன்ல களமிறங்கின ரஜத் பட்டிதார் அதிரடியான ஆட்டத்தை ஆடி வெற்றிக்கு பக்கத்துல கொண்டு சேர்த்தாரு. விராட் கோலி கடைசி வரை அவுட் ஆகாம 36 பந்துகள்ல 59 ரன்களை அடிச்சிருந்தாரு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 16.2 ஓவர்கள்ல 3 விக்கெட்களை மட்டுமே இழந்து 177 ரன்களை எடுத்து இந்த மேட்ச்ல 7 விக்கெட்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக சுனில் நரைன், வருண் சக்கரவர்த்தி மற்றும் வைபவ் அரோரா தலா ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாங்க. இந்த வெற்றியின் மூலமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இந்த 2025 ஐபிஎல் தொடர வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை 3 விக்கெட்களை கைப்பற்றி இருந்த குருணால் பாண்டியாவுக்கு கொடுத்திருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட இந்த வெற்றியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.